வணக்கம். நம்ம சேனலுக்கு ஒரு பெருமளவுல ஒரு ஆதரவு தருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மேட்டருக்குள்ள போலாம். இப்போ செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி, எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் ஆட்சியில உட்கார்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா, துரோகம் எடப்பாடி பழனிசாமியோட கலந்து போன ஒரு விஷயம். அவர் யாரா இருந்தாலும் அவர் கட்சிக்குள்ள அவருக்கு எதிர்ப்பு, அவர்னால பிரச்சனைகள் வரும், அவருடைய தலைமை பதவிக்கு பிரச்சனைய உருவாக்குவாங்க அப்படின்னு நம்புற ஆட்கள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா காய் நகர்த்தி அப்படியே அவங்கள கட்சியிலேருந்து வெளியேத்துவார். ஓபிஎஸ்ஸ வெளியேத்துனாரு. முதலமைச்சராகிட்டு போன சசிகலாவே விமர்சனம் பண்ணாரு. அவங்கள கட்சிக்குள்ள சேர்க்கவே இல்ல. அப்புறம் ஓபிஎஸ் ஆட்சி நடத்துற 4 1/2 வருஷம் ஆட்சி நடத்துறதுக்கு ஓபிஎஸ் மிகப்பெரிய அளவுல சப்போர்ட்டா இருந்தாரு. பாஜக தான் ஓபிஎஸ்ஸ கொண்டு சேர்த்தது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ்ஸ கட்சி அந்த 4 1/2 வருஷம் ஆட்சி முடிஞ்ச பிறகு, திரும்பவும் அவர் ஆட்சியில உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு அப்படின்னோனே, டக்குன்னு கட்சிய கைப்பற்றுறதுக்கு எய்ம் பண்ணி ஓபிஎஸ்ஸ கட்சிய விட்டு விரட்டி விட்டாரு. நம்ம 2021 தேர்தல்ல தோத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ஓபிஎஸ். தனி கோஷ்டி, இது பண்ணி கட்சிய துரோகம் செஞ்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. இப்போ செங்கோட்டையனுக்கும் அதான் வைக்கிறாரு. செங்கோட்டையனும் தான் கூடயே இருந்துட்டு துரோகி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்றாரு. செங்கோட்டையன் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். 2 குற்றச்சாட்டுகள். அதில் முதல் குற்றச்சாட்டுகள் அவர் கொல்லப்புறமாக தான் முதலமைச்சர் ஆனார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் முதலமைச்சர் ஆகலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சார். 2வது பார்த்திங்கன்னா, கொடநாடு கொலை சம்பவத்தில் A1 அக்யூஸ்ட் குற்றவாளி அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொன்னார். நேற்று கூட சேலத்தில் பேசும்போது கூட துரோகிகளை கூட வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறேன், கொடநாடுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அங்கே நடந்த கொலை சம்பவம் சட்ட ரீதியான நடவடிக்கை நான் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். திமுகவோட ஒரு டையப்பை போட்டிருக்கிறாரு. போட்டுட்டு இவர் அந்த சட்டத்திட்ட விதிகள்லாம் இவர் நடத்தினேன், போனேன், வந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே கொடநாடு பிரச்சனையை கிடப்பில் போட வச்சுட்டாங்க. திமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் இவர் கான்ட்ராக்ட், இந்த குரூப்பில் இருக்கிறவங்க கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க, சம்பாரிச்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அதே போல் அதிமுக ஆட்சி காலத்தில் கான்ட்ராக்ட் எடுத்தவங்க அப்படியே தொடர்ந்து கான்ட்ராக்ட் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி இது நடக்குது, எப்படி இது சாத்தியம் அப்படின்லாம் கேள்வி கேட்டால், அவங்க திமுக தரப்பில் யாருக்கு கொடுக்கணுமோ, கமிஷன் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்றாங்க. அதிமுகவில் என்ன கொடுத்தாங்களோ அதே கொடுத்துட்றாங்க. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, அதிமுக கான்ட்ராக்டுக்காரங்களே தொடரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நிலைமை இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா, இப்போ அதிமுக அந்த பீரியடில் சம்பாதிச்ச கான்ட்ராக்டுக்காரங்க எல்லாருமே, ஒப்பந்ததாரர்கள் எல்லாமே இப்போவும் செழிப்பாக தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த தடவை அதிமுகவுக்கு அதிக அளவில் செலவு பண்ணுவாங்க. இது திமுக குடைச்சலை கொடுக்கும். ஆரம்பத்திலேருந்தே திமுக அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. திமுகவில் இருக்க நிர்வாகிகள் எல்லாமே, அமைச்சர்கள் எல்லாமே அவங்க அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ திரும்பவும் திமுக ஆட்சி காலம் வந்துருச்சு. எடப்பாடியோட டெண்டர் ஒப்பந்ததாரர்களுக்கு எல்லாருக்குமே இவங்க உதவி செய்கிறாங்க. இப்படி தொடர்ந்து பண்ணால் எடப்பாடி பழனிசாமி ஒரு எல்லையில் செலவு பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை முதலமைச்சர் பலமுறை கூப்பிட்டு கண்டிச்சிட்டாரு. இருந்தாலும் தொடருது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்தல் சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி பணத்தை அவுத்து விடுவார்ல, அப்போ யார் யார் கான்ட்ராக்டுக்காரங்க அவுத்து விட்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போகும். தெரிஞ்சு போன பிறகு அப்புறமா திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா, 3வது குற்றச்சாட்டு செங்கோட்டையன் வச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியோட பையன், மருமகன், மச்சினன் இவங்க எல்லாருமே கட்சிக்குள்ளே தலையீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுகள் தான் மிக முக்கியமாக இப்போ அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2022 ஜூலையில் ஓபிஎஸ் மேலே மிக ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. பொதுக்குழுவில் அவரை வாட்டர் பாட்டில் எடுத்து வீசுறது, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தையில் பேசுகிறது, அவரை அசிங்கப்படுத்தி, ஒரு முன்னாள் முதலமைச்சரை அசிங்கப்படுத்தி இது பண்ணார். அது எடப்பாடி பழனிசாமி ரசித்தார். ஏன்னா பொதுக்குழு உறுப்பினர்களை தாண்டி பல குண்டாஸ்களை உள்ளே இறக்கி விட்டார். கண்டிப்பாக அங்கே ஒரு பிரச்சனை பண்ணுங்கள், கலவரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வன்மத்தை உட்காந்து வேடிக்கை பார்த்தார். யாரையுமே கூப்பிட்டு கண்டிக்கவும் இல்லை, யாரையும் எதையும் பற்றியும் பேசவே இல்லை. ஓபிஎஸ் ஒரு மன வேதனையோடு அவர் வெளியேறும்போது கூட அதை ரசித்து பார்த்த ஒரு மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலை உண்மையிலே ஒரு வன்மம் பிடிச்ச ஒரு மனநிலை. அந்த மனநிலை பதவி, வெறி, ஆசை எல்லாமே கொண்ட ஒரு வன்மமான ஒரு இது எண்ணமாக தான் அது பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா அவர் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை, இந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்க எல்லாமே அவங்க எல்லாத்துட்டையுமே எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் பொதுச் செயலாளர் ஆனேன்னா நீங்கள் பொதுச் செயலாளர் ஆன மாதிரி தான், நீங்கள் என்கிட்ட எதுவுமே கேட்க வேணாம், நீங்களே செயல்படலாம், நீங்களே பண்ணலாம், உங்களோட ஆலோசனை கேட்டு தான் நான் எந்த முடிவுமே எடுப்பேன் அப்படின்னு சொன்னவர் தான்.
பொதுச்செயலாளர் ஆகிறாரு. பொதுச்செயலாளர் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு டீமோடு உள்ளே வர்றாரு. அப்புறம் மருமகன் வராரு, இப்போ மச்சினன் வராரு. இப்படி தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டீமாக உள்ளே வராங்க. இப்போ கூட்டணி கட்சி தொடர்பாக நாடாளுமன்ற தேர்தலே எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தினார். அவரெல்லாம் நடத்தலை, மிதுன் தான் நடத்தினார். மிதுன் தான் பேச்சுவார்த்தை எல்லாமே பண்ணார். இப்போ சமீபத்தில் கூட விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு மிதுன் தான் போனார். மிதுன் எடப்பாடி பழனிசாமியோட பையன் அப்படிங்கிறனால அவர் நிறைய விஷயங்களை கையில் எடுத்து அவர் தான் செய்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே செய்கிறதில்ல. ஆனால் இந்த கட்சி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி குடும்பத்து கட்டுப்பாட்டில் போய் நிற்கிது. இதை தான் செங்கோட்டையன் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதே சமயத்தில் அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக தான் எனக்கு அசைன்மெண்ட்டே கொடுத்தாங்க. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் ஒருங்கிணைந்த அதிமுக பற்றி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என் மேலே நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி எடுத்தால் பாஜகவோட கூட்டணியிலேருந்து விலகட்டும். பாஜக சொல்லி தானே நான் ஒருங்கிணைப்புங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் சொல்கிறாரு. அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இது ஏன் எடப்பாடி பழனிசாமி ஏன் மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்கிறாரு? பாஜகவோட ஆதரவு அவருக்கு வேணும்னு தானே நினைக்கிறாரு. 4.5 வருஷம் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது பாஜகவோட ஆதரவு அவருக்கு முழுமையாக தேவைப்பட்டது. அதனால தான் 4.5 வருஷம் அவரால் தெளிவாக ஆட்சியை நடத்தி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா முறைகேடுகளும் பண்ணி சம்பாரிச்சார். ஆட்சியை இழந்துட்டோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது? 2021 சட்டமன்ற தேர்தலில் இப்படி ஒரு தோல்வியை சந்திப்போன்னு அவர் எதிர்பார்க்கல. எவ்வளோ செலவு பண்ணிட்டோம், சம்பாரித்த காசெல்லாம் விட்டோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியாததுக்கு கட்சியில் உட்கட்சிக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் அவர் வன்னியர்களுக்கு ஒதுக்குனா 10.5% இடஒதுக்கீடு தான். அவர் ஜெயிக்கிறதுக்கு அவர் அந்த இடஒதுக்கீடை ஒதுக்குனார். கடைசியில் அந்த இடஒதுக்கீடுமே நிறைவேற்ற முடியல. வன்னிய மக்களையும் ஏமாற்றிட்டார். இப்போ 2026 தேர்தலையும் சந்திக்கிறதுக்கு முயற்சி நடக்குது. இந்த மாதிரி சமயத்தில் பாஜகவோட நாடாளுமன்ற தேர்தலில் முரண்பாடு, அவர் இஸ்லாமிய சிறுபான்மையினர்கிட்டலாம் போகுது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை சொல்லி அவர் என்னென்னவோ பேசி பார்த்தாரு. திரும்பவும் பாஜகவோட இப்போ கூட்டணி வச்சிருக்கிறார். கூட்டணி வச்ச விஷயமே அதிமுகவில் இருக்க நிர்வாகிகளுக்கு பிடிக்கல. சரி, பாஜகவும் செங்கோட்டையன் போன்ற முக்கியமான தலைவர்களை வச்சு தான் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அவர் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி. அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார். இந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற விஷயம் ஓபிஎஸ், தினகரன் போன்றவர்களை தங்கள் தரப்பில் ஓபிஎஸை கூட கட்சியில் சேர்த்துக்கலாம், சசிகலாவையும் சேர்த்துக்கலாம், டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். அவர் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராகிறதுக்காக நான் வரலைன்னு சொல்லிட்டார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு தான் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் இந்த கட்சியை விட்டே வெளியேறாங்க, இந்த கூட்டணியை விட்டே வெளியேறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது பாஜகவுக்கும் ஒரு நெருக்கடி தான். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதில் தான் செங்கோட்டையனை வச்சு மூவ் பண்ணியிருக்காங்க. செங்கோட்டையனும் இதை தான் வெளிப்படையாக சொல்கிறாரு. இப்போ தினகரனும் போயிட்டார், ஓபிஎஸும் கூட்டணிகள்லேருந்து போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? இப்போ எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே நம்பி பாஜகனால் ஜெயிக்க முடியுமா? தேமுதிக இங்கிட்டு வருமா? வலுவான கூட்டணி இல்லை. சட்டமன்ற தேர்தல் ஜெயிக்க வேண்டிய தேர்தல், ஜெயிச்சா தான் நம்ம தேமுதிக வச்சு நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது பிரேமலதா ரிஸ்க் எடுக்க விரும்புவாங்களா? ஈஸியாக ஒரு 5 தொகுதி 6 தொகுதியில் ஜெயிக்க முடியும்னா அது ஜெயிக்கிறதுக்கான வேலையை மாதிரி தான் பார்ப்பாங்க. அதனால தான் திமுகவோட கூட்டணி வைக்கலாங்கிற ஒரு ஐடியாலாம் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுமே இருக்குது. அதை தாண்டி பாமக இன்றைக்கி 2ஆக கிடக்குது. அப்பா மகன் சண்டை, பாமக பிரிஞ்சு கிடக்குது. அன்புமணி கையில் பாமக இருக்குது. ஆனால் பாமக இருந்தாலும் அவங்களும் வெற்றி பெறணும். ஆனால் அதே சமயத்தில் அன்புமணி என்ன நினைக்கிறாருன்னா பாஜக நமக்கு எப்படியாவது ஒரு பதவி கொடுப்பாங்க, மத்தியில் ஒன்றிய அமைச்சர் ஆகிறதுக்கான ஒரு வேலை நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. ராஜ்யசபா சீட்டை ஒன்று கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பாஜக நேக்கா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் இதெல்லாம் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துங்க. என்டிஏ கூட்டணி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் தலைமை, அவங்களோட இந்த பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா சீட்டு மெயின் அன்புமணிக்கு. அப்படி ராஜ்யசபா சீட்டை எடப்பாடி பழனிசாமினால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கேள்வி வைப்பார். தொகுதி பங்கீடு சம்மந்தமாக பேசும்போது வைப்பார். ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது. ஏன்னா தேமுதிக செஞ்ச துரோகம் அன்புமணிக்கு நல்லா தெரியும். அதனால் அவர் சில டிமாண்டெல்லாம் வைப்பார். இது எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்குவாரா அப்படின்னு தெரியாது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் தொடர்ந்து எல்லாமே போயிட்டே இருக்குது. ஆனால் இவங்களுக்கு டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் திமுக தாவேக்காடையில் தான் போட்டி அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக திரும்பவும் சொல்லிகிட்டு இருக்காரு. அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி 3வது இல்லை 4வது இடத்துக்கு தான் போகும். எடப்பாடி பழனிசாமியை யாருமே மக்கள் நம்பவே இல்லை.
எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாருமே துரோகியாக தான் தெரியுறாங்க. ஓட்டு போடுற மக்கள் மட்டும் நல்லவங்களா தெரிவாங்களா? அவங்களும் துரோகி தான். ஓட்டு போடாதவங்களும் துரோகியாக தான் நினைப்பாரு. காசு கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலான்னு நினைக்கிறாரு. கட்சியில் இருக்க நிர்வாகிகளை எப்படி காசு கொடுத்து வாங்கணுமோ அதே போல் கட்சிக்காக ஓட்டு போட தொண்டர்களுக்கும் மக்களுக்குமே காசை கொடுத்து மக்கள் வந்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. மக்கள் காசை வாங்கிக்குவாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிறது தெரியாது அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிறதுக்கு டிடிவி தினகரனும் ஒத்துக்க மாட்டார், ஓபிஎஸும் ஒத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேருமே, செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இவங்க 3 பேருமே கண்டிப்பாக விஜயோட ஆதரவு மனநிலைக்கு போவாங்க. விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் தானே, ஏற்றுக்க தயாராக இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரை ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திமுக தாவேகா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இந்த 2026 தேர்தலில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போதே, டிடிவி தினகரன் சொல்லும்போதே, டிடிவி தினகரன் தாவேகோட கூட்டணி வைக்க தயாராகிட்டார். ஓபிஎஸ் வைப்பார், செங்கோட்டையன் ஆதரவு மனநிலைக்கு போவார், சசிகலா ஆதரிப்பாங்க, இப்படின்னு பல தரப்பட்ட விஷயங்கள் வந்து தாவேகாவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே போயிட்டே இருக்குது. ஏற்கனவே 20லேருந்து 27% சதவீத வாக்குகள் இப்போ இருக்குன்னு சர்வே சொன்னாலும் இவங்களோட கூட்டணி வைக்கும் போதும் இன்னும் வேறு கட்சிகள் தேமுதிக கூட அந்த சைடுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திமுகவோட அவங்க கேட்குற தொகுதி கொடுக்கல அப்படின்னா தேமுதிகவோட போகிறதுக்காக இருக்குது. தேமுதிகவுக்கும் அது ஒரு ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா விஜயகாந்த் 2 பேருமே நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து தேமுதிகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன பண்ணுறது? இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி இந்த 2026 தேர்தலில் அவ்வளோ சுலபமாக ஜெயிச்சிட முடியாது. 2021 அவர் எதிர்க்கட்சியாக இருக்க முடிஞ்சது. அது கொங்கு பெல்ட் கொடுத்த பலம், அது வன்னியர்களுக்காக ஒரு இடஒதுக்கீடுன்னு சொன்ன அந்த பொய்னால் கிடைச்ச பலன், அதை அறுவடை பண்ணிட்டார். பண்ண பிறகு அது பொய்ன்னு அந்த மக்களுக்கு தெரிஞ்ச பிறகு இப்போது இந்த தேர்தலில் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. என்ன தான் அன்புமணி போய் அதிமுகவை ஆதரித்தாலும் பாஜகவை ஆதரித்தாலும் அன்புமணி பேச்சை மீறி திமுகலாம் பிரச்சாரம் பண்ணுவாங்கள்ல, அன்புமணிக்கும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கும் எதிராக அவங்க வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடுன்னு ஒன்று சொன்னார்ல எடப்பாடி பழனிசாமி, சட்டமன்றத்தில் நிறைவேற்றினால, நீதிமன்றத்தில் நிற்காதுன்னு அப்போ நாங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது நீங்கள் கேட்கல, அப்போல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி உங்களை ஏமாத்தினார்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரச்சாரத்தில் வைப்பாங்க. வைக்கும்போது அதுக்கு என்ன பதில் எடப்பாடி பழனிசாமினால சொல்ல முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா எப்படி சசிகலா குடும்பம் வந்து ஜெயலலிதா காலகட்டத்தில் வந்து ஆதிக்கம் அதிமுகவில் செலுத்துச்சோ அதே போல் எடப்பாடி குடும்பம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ அதிமுகவில் வந்து அதிகாரத்தை பண்ணுது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போது மாவட்ட செயலாளர்கள் பேச்சை யார் பேச்சுமே அவர் கேட்குறதே கிடையாது. மாவட்ட செயலாளர் மூலமாக தான், பொதுக்குழு மூலமாக தான் அவர் பொதுச் செயலாளர் ஆனார், தொண்டர்கள் மூலமாக ஆகலை. ஆனால் இந்த பொதுக்குழு மூலமாகவும் மாவட்ட செயலாளர் மூலமாகவும் ஆனால் அந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அதே மாவட்ட செயலாளர் சொல்கிறத கேட்குறதில்ல. அப்படி அவரை அதிகாரத்தோடு பேசுனா அவரை வந்து தனக்கு எதிரி அப்படின்னு நினச்சி அவங்களை கட்சியை விட்டு நிப்பாட்டுறது தான் ஒரு கொள்கையாக வச்சிட்ருக்காரு. இப்படி தொடர்ந்து வந்து தேர்தல் சமயத்தில் கூட்டணி அமைக்க முடியல, உட்கட்சி பிரச்சனை, பூத் கமிட்டி அமைக்கிறதுல 1008 குழப்படி, ஒன்றுமே பண்ண முடியல. ஏதோ சோசியல் மீடியா வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறாரு. பணம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவர்கிட்ட இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில் அதிகமாக வந்து ஒப்பந்ததாரர்கள் கான்ட்ராக்ட் எடுத்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.